தமிழில் டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸில் ஜியு போப் இருக்கார். இப்போ அவரை பற்றி தான் பார்க்க போனோம். இவர் 8th தமிழ் ஓல்டு தமிழில் ஜியு போப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இது துணை பாடத்தில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளனர். ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமய பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் தலைமை பணியாக கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். அவருள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தவத்திரு ஜியு போப் ஆவர். தமிழை தாய்மொழியாக இல்லாத சான்றோர்கள் கூட தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஜியு போப். இவரோட பிறப்பும் இளமையும். ஜியு போப் என்றழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்லே போப். இவர் கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவில் ஜான் போப்புக்கும் கெதரின் யுலாபுக்கும் மகனாக பிறந்தார். போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினர். தம் குழந்தைகளுக்கு கல்வியையும் சமயத்தையும் கற்பித்ததுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தனர். ஜியு போப்பும் இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றில் எல்லாம் மேம்பட்டு திகழ்ந்தார். தொண்டுள்ளம். போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறித்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். போப் தம்முடைய 19ஆம் அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை நோட் பண்ணிக்கோங்க. தன்னுடைய எத்தனாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற வந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 19ஆம் அகவையில். அவர் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயின. அந்த 8 திங்களையும் வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார். தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவர் பாய்மரி கப்பலில் சென்னை வந்து சேர எத்தனை திங்கள் ஆயின அப்படின்னு கேட்பாங்க. 8 திங்கள். அந்த 8 திங்களையும் அவர் வீணை கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் ரெண்டையுமே படிச்சிருக்காரு. தமிழகம் வந்ததுமே அவங்க முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். தமிழகத்தில் சமயப்பணி. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய போப் எங்கே சமயப்பணி ஆற்றினார்னு கேட்பாங்க. சென்னை சாந்தோம். பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றத் தொடங்கினார். அவர் எங்கே சமயப்பணி ஆற்றத் தொடங்கினார்னு கேட்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் அங்கே தங்கி தான் சமயப்பணி ஆற்றத் தொடங்கினார். அவர் அங்கு பள்ளிகளை நிறுவினார். எங்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில். கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே ஆற்றினார். சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். கணிதம், அறிவாய்வுனா தருக்கம், மெய்யறிவுனா தத்துவம் ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கார். திருமணம். திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 முதல் 1849ஆம் ஆண்டு வரை கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றிய போப். அவர் எங்கே கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1842 முதல் 1849 வரை அங்கே சமயப்பணியும் கல்வி பணியும் ஆற்றியிருக்காரு. அப்புறம் இங்கிலாந்துக்கு சென்றார். 1850ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். தம் மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினார். இங்கிலாந்துக்கு போயிட்டு 1850 திருமணம் செய்துட்டு மறுபடியும் மனைவியோடு தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கியிருக்காரு. தமிழ் இலக்கிய ஆர்வம். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார்.
புறநானூறையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். எதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காருனா, தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. எந்த ஏடுகளில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ்ச் செய்யுட்களம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கும் விளக்கமும் தந்துள்ளார். அவர் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை, 600 எத்தனை செய்யுள்களை? 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்திருக்காரு. அதை எடுத்து தமிழ் செய்யுட்களம்பகம் என்னும் நூலாக தொகுத்திருக்காரு. தொகுத்தது மட்டுமல்லாமல் அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். அடுத்து பாடநூலின் முன்னோடி. போப் தமிழை கற்கும் காலத்திலேயே நூல் ஆசிரியராகவும் விளங்கினார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை அவர் எழுதினார். பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றனையும் படைத்தார். அவர் 2 இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு. பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் படைச்சிருக்காரு. மேலை நாட்டவர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றனையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றனையும் போப் வெளியிட்டார். தமிழில் வரலாற்று நூல்களையும் எழுதினார். தமிழில் வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்காரு. பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்யுள்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாட நூலாக வைக்க ஏற்பாடு செய்தார். தமிழில் உரைநடை நூல் ஒன்றனையும் எழுதினார். தமிழில் உரைநடை நூல் ஒன்றனையும் எழுதினார். 1858ஆம் ஆண்டில் உதகமண்டலம் சென்று அவர் பள்ளி ஒன்றனை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1858 எங்கே போய்? உதகமண்டலம் போய் அங்கு ஒரு பள்ளியை தொடங்கி அதற்கு ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். தமிழ் தொண்டு. தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908ஆம் ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எத்தனாவது ஆண்டு வெளியிட்டார்னா 1886ஆம் ஆண்டில் வெளியிட்டார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886ஆம் ஆண்டில் வெளியிட்டார். தமது 80ஆம் அகவையில் 1900ஆம் ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார். அவரோட 80ஆம் அகவகையிலிருந்து 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்திருக்காரு. அவரோட இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்திருக்காரு. இதுதான் அவருடைய ஜி.யு. போப் நினைவிடம். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தம் இன்னுயிரை நீத்தார். அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டுமென்று தமது இறுதி முறியில் எழுதி வைத்தார். இறுதி முறியில்னா உயில்ல. அவரோட கல்லறையில் எப்படி எழுதணுமா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஜி.யு. போப் கல்லறையில் எழுதணும்னு அவர் இறுதியில் எழுதி வச்சிருக்காரு. ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போப். அவரோட தாய்மொழி என்னன்னா ஆங்கிலம். ஆனால் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டமை தமிழ் மாட்சியே.
அவரோட தாய்மொழி ஆங்கிலம்தான், ஆனால் அவர் வந்து தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. தமிழின் மாண்பை தமிழரும் உணரச் செய்த போப் அல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இவ்வளோ தான் அந்த ஜியு போப் 8th ஓல்டு தமிழில் இருக்குது. அடுத்து 11th சிறப்பு தமிழில் ஜியு போப்பை பற்றி இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.